சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ப்ரோ விஜய் ப்ரோ எங்க ப்ரோ? ஏன் ப்ரோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ? ஒய் ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் வீரா உங்களுக்கு? பந்திரா அவிக்காவா? ஏய் தமிழங்க அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது, மனப்பாடம் பண்ணி சொல்லு. 10 தடவை தோத்து போனாரு ஐயா அனுபவசாலி அவர்களே. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிக்க முடியுமா? நீங்கெல்லாம் யாரு, என்ன, ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி வானத்துக்கு போய் குதிக்கிறீங்க? நெஞ்சு வலிக்குது. இதெல்லாம் எங்க நேரம் தானே. நீ எல்லாம் பேசுறத நாங்கெல்லாம் கேட்க வேண்டிய தலை விதி எங்களுக்கு. இந்தியாவிலே 3வது மாபெரும் கட்சியாக இருந்தா அந்த கட்சி பேரை கூட நீ சொல்ல மாட்டேன்னு நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சி அதிமுக? அழுதுக்கு இருக்க நீ ரொம்ப பேசுறீங்க. உங்க கட்சிக்காரங்களும் ரொம்ப பேசுறாங்க. எங்களால தாங்க முடியல. இந்த மனவேதனை, அதிமுகவுடைய மனவேதனை, மனக்குமுறல் எரிமலையா எரிந்து கொண்டிருக்கிறது. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்ட போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம். பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். அவர் தேவையில்லாம அவரோட மதத்தை குத்தி காட்டி ஜோசப் விஜய் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 100 பேர் இவன் உனக்கு ஜோசப்புங்கிறதா பிரச்சனை. என் பேரு ஜோசப் கோபி, பேரு ஜோசப் சுதாகர். இதே மாதிரி ஜோசப் போட்டு டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஆக்சுவலா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிகை தான் அதிகப்படுத்தி இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் செருப்பு. எப்படிப்பட்ட செருப்பு? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான்.